ஷோல்டர் பெயினுக்கு எல்லா டாக்டர்ஸையும் பார்த்துட்டீங்க, எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் பண்ணிட்டீங்க, ஆனால் பெயின் போகலை. அப்போ ப்ராப்ளம் உங்கள் ஷோல்டரில் இல்லை, உங்கள் மிட் பேக் ஸ்பைன்லேருந்து இருக்கலாம். தொராசிக் ஸ்பைனில் இருக்கிற T3, T4, T5 வெர்டிப்ரா ஸ்டிஃப்னஸ் ஆகும்போது நர்வ் கம்ப்ரெஷன் ஆகும். இந்த நர்வ்ஸ் ஷோல்டர், ஆர்ம், ஹேண்டுக்கு ரெஃபர் பெயின் கொடுக்கும். அதனால் இது ஷோல்டர் பெயின் மாதிரி ஃபீல் ஆகும். D9 தெரப்பியில் சிம்பிள் டெஸ்ட் பண்ணும்போது மிட் பேக் வெர்டிப்ரா மேலே ப்ரெஷர் பண்ணால் எக்ஸாக்ட் ஷோல்டர் பெயின் ரீப்ரொடியூஸ் ஆகும். ஆனால் MRI பண்ணினா ஷோல்டர் நார்மலாக தான் இருக்கும். ஏன்னா ப்ராப்ளம் ஷோல்டரில் இல்லை, தொராசிக் ஸ்பைன் டிஸ்ஃபங்க்ஷனில் இருக்குது. அதனால் ஷோல்டரில் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனாலையோ இல்லை தெரப்பி பண்ணுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. கரெக்ட் ட்ரீட்மெண்ட்னா தொராசிக் மொபிலிட்டியை ரீஸ்டோர் பண்ணுறது தான். இது D9 தெரப்பியில் ஒரு முக்கியமான ப்ரோட்டோக்கால். தொராசிக் ஜாயிண்ட் மொபிலிட்டியை கரெக்ட் பண்ணினா நர்வ் ப்ரெஷர்ஸ் ரெடியூஸ் ஆகும். அதுதான் ஷோல்டர் பெயினுக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக இருக்கும். D9 தெரப்பியில் என்டையர் கைனடிக் செயினை அனலைஸ் பண்ணுவோம். ரூட் காஸ் ஸ்பைனில் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணாலே ஷோல்டர் பெயின் நேச்சுரலாகவே ரெடியூஸ் ஆக போகுது. தொராசிக் ஜாயின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுல் எவாலுவேஷன் ஒரு டாக்குமெண்ட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன்.